விஜய் மாநாடுன்னு சொல்லிட்டாரே, எப்ப மாநாடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு மாநாடு இப்பதான் இங்கதான் நடக்க போகுது, திருச்சியில நடக்க போகுது, அதுவும் ரயில்வே கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்க போகுது. திருச்சி ஏன் முடிவு பண்ணாங்க? திருச்சின்றதே ஒரு திருப்பு முனை தான். எல்லாருக்குமே ஒரு சென்டிமெண்ட் உண்டு. பொலிட்டிக்கல் அரசியலில் வந்து ஒரு அது வந்து விஜய் அந்த சென்டிமெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறாரான்னு எனக்கு தெரியாது. கொடி என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப டிஎம்கேன்னு சொன்னா அந்த ரெட் ஓரளவுக்கு நீங்க கொள்கையை புரிஞ்சுக்கிற மாதிரி, அதான் கொள்கையை புரிஞ்சுக்கிற அளவு இருக்கும். கொள்கை அவர் யார் பக்கம் அப்படிங்கறது தெரியுங்கிறீங்க? யார் பக்கம்ன்றத உடனே கேட்டனா விஜய் பக்கம் யாரெல்லாம் வருவாங்கன்னு அப்படி தெரிஞ்சுக்கலாம். நீங்க அப்படி சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து கேட்டீங்கன்னா, விஜய் எந்த சூழ்நிலையிலும் வந்து அதிமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது, நாம் தமிழர்கிட்ட போயிடக்கூடாது, திமுக பக்கம் போயிடக்கூடாது, விஜய் எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி பக்கம் போயிடக்கூடாது. இதுக்குன்னு சொல்லி தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் வேலை செய்கிறாங்க. EVKS இளங்கோவன் அவர்களும் அவருக்கு தகுதி இல்லை. ஒருவேளை வந்து காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் பக்கம் வந்து விஜய் வந்து காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் கூட்டணிக்கு போயிடக்கூடாது, அதெல்லாம் அவர் வேலை செய்கிறார். இதுதான் உண்மை. விஜய் வந்து எந்த விஜய் வந்து தனித்து விடப்படணும். ஒரு அரசியல் கட்சிக்கு விஜய் வராருன்னா அவர் வர்றதுக்கு நீங்க ஆலோசனை சொல்லுங்க, இல்ல இது சரியில்லைன்னு சொல்லுங்க. ஆனா வரவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சந்தேகம் இருக்கு, ஏன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சுத்தி சப்போர்ட், மறைமுக சப்போர்ட் இருக்கா இல்ல மறைமுக எதிர்ப்பு இருக்கா அதிகமா? விஜயோட வளர்ச்சி வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் வந்து தேய்மானம் அடைஞ்சு வர அதிமுக கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவரோட கூட்டணி சேர்ந்தால் பலன் தான் அவங்களுக்கு. ஆனால் விஜய் சேருவாரான்றது எனக்கு தெரியாது, அது நம்ம சொல்லவும் முடியாது. சரி, EVKS இளங்கோவன் அவர்களும் அவருக்கு தகுதி இல்லை. அவர் யார்? அவர் இப்போ நீங்கள் கேட்டதும் சொல்கிறேன். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து காங்கிரஸ் பக்கம் போயிடக்கூடாது. EVKS இப்போது அவருக்கு என்ன வயசு? அவருக்கு என்ன வயசு? இப்போ அவர் எதுக்கு அவர் வந்து விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு தள்ள எதுக்கு வந்து பேசணும்? நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எதுக்காக அது பேசணும்? ஒருவேளை வந்து காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் பக்கம் வந்து விஜய் வந்து காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் கூட்டணிக்கு போயிடக்கூடாது, அதெல்லாம் அவர் வேலை செய்கிறார். இதுதான் உண்மை. விஜய் வந்து எந்த விஜய் வந்து தனித்து விடப்படணும் அப்படியான ஒரு அஜெண்டா எடுத்துட்டு செயல்படுறாங்க. இப்ப செம்மலைக்கு நான் கேட்கிற, செம்மலைக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம்? ஆனா இதுல எல்லாரும் ஒரு அவர் சொல்ற விஜய் அவர்களை இல்ல நான் அந்த வார்த்தை கூட நான் சொல்லக்கூடாது. விஜய் பார்த்து கேட்டா பயப்படுறாங்கன்றது கூட அந்த வார்த்தை கூட நம்ம அது வந்து அவருக்கு அவ்வளவு ரசிகர்கள் இல்ல. என்னன்னா அவருக்கு என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு அஜெண்டாவோட செயல்படுறாங்க. செம்மலைக்கு என்ன? செம்மலைக்கும் விஜய் அவர் ஒரு நான் கேட்குறேன், கட்டமைப்பு இல்லைன்னு சொல்கிறாருல்ல, மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள். 41% வரைக்கும் அந்த அம்மா வந்து ஓட் பேங்க் வச்சுட்டு போனாங்க. நீங்கள் அதை 21% ஆக்கிட்டீங்க. 20% எங்கே போச்சுன்னு தெரியவே இல்லை. அதுக்கு செம்மலைக்கிட்ட பதில் இருக்குமா? செம்மலைக்கிட்ட பதில் இருக்குமா? இப்போ அவர் செம்மலை இதை சொல்லவும் சொல்லிடுறாங்கம்மா. இதே மாதிரி இவரும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், EVKS இளங்கோவன் கேட்டால், விஜய் வந்து என் மகனை போல் நான் அறிவுரை சொல்கிறேன், அவர் அரசியல் கட்சிக்கு வரக்கூடாது அப்படின்லாம் பேசுகிறாருல்ல. விஜய் என்ன எம்ஜிஆரோ அல்லது ஜெயலலிதாவோ அப்படிலாம் பேசுகிறாருல்ல. என் மகனை போல் அவர் மீது எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. அப்படி எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு இந்த பில்டப்லாம் எதுக்கு? இப்போ இவருக்கு வந்து ஒரு இப்போது காங்கிரஸ் கட்சியில் ஒரு மூத்த தலைவராக இருக்கலாம், நீங்கள் எல்லா பதவியும் கூட வந்து இருந்திருக்கலாம். ஒரே கேள்வி தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கிற போஸ்ட் என்னன்னா சட்டமன்ற உறுப்பினர். அதை தாண்டி உங்களுக்கு எந்த செல்வாக்கும் எந்த அதிகாரமும் எந்த பவரும் கிடையாது. இங்கே எதுக்கு வந்து விஜய் வந்து ஒரு கட்சி தொடங்குறாருன்னா அவருக்கு ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு எதுக்காக வரீங்க? எந்த கெப்பாசிட்டியாக நீங்கள் வரீங்க? காங்கிரஸ் ஒரு மூத்த தலைவராக நீங்கள் இருந்துங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாநில காங்கிரஸ் அவருக்கு கேட்டால் வந்து செல்வப்பிரந்தைக்கு தான் தலைவர், இப்போ மாநில தலைவர். கண்டிப்பாக சார், சரிங்களா? அவர் வந்து சொல்லட்டும். அப்போ நீங்கள் புரியுதுங்களா? இங்கே ஆளாளுக்கு பேசக்கூடாது இல்லை. இப்போ அவர் இதை சொல்லிட்டு இப்போ நான் கேட்குறேன், மகன் இறந்த பிறகு அந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து வேறு யாருக்காவது வந்து கொடுத்துருக்கலாம்ல. இதே காங்கிரஸ் கட்சியில் வேறு யாருக்காவது அந்த தொகுதியில் வந்து போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் நிற்கிறீங்க. நீங்களும் நிற்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ நம்ம சொல்ல முடியுமா? நீங்கள் என்னங்க, நீங்கள் வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இறந்துட்டாங்கன்னா பிள்ளைக்கு சீட்டு கொடுப்பாங்க, இங்கே பிள்ளை இறந்துட்டாரு அப்பாவுக்கு சீட்டு வாங்குறாரு அப்படின்னு ஒரு பேசுனாங்க. ஆனால் நம்ம சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்கிறீங்களா, ஒப்பீனியன் சொல்கிறீங்கல்ல. இப்போ நாங்கள் கூட கேட்குறோம், நீங்கள் ஏன் சார் வந்தீங்க? இருக்கிற 2.5 வருஷத்துக்கு வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே.
அந்த அந்த திருமகன் ஈவேரா இறந்த அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்துக்கலாம்ல. அப்போ சீட்டும் நீங்கள் பிள்ளைக்கு வாங்கிடுவீங்க, பிள்ளை இறந்த பிறகு அந்த இடத்துக்கு நீங்களே வருவீங்க. அப்போ உங்களை சுற்றி தானே பதவி இருக்குது. அப்போ அதை விமர்சனம் பண்ணலாம்ல. நமக்கு அது நோக்கம் இல்லை. அவர் ஒரு மூத்த தலைவர் நம்ம மதிப்பு கொடுக்குறோம். ஆனால் நோக்கம் என்ன? நீங்கள் விஜய் வந்து வராருங்க, அவருக்கு கொள்கையே இல்லைங்க சொல்லுங்க. அப்போ இப்போ பாருங்க, செம்மலை சொல்றாரு என்னன்னு கேட்டால் கட்சி வந்து கட்டமைப்பே இல்லை. இவர் எந்த கட்டமைப்பை போய் இவர் பார்த்தாரு? அப்படியே கூட இருக்கட்டும், பதிலுக்கு நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு கேட்டால் அதிமுக 40% வச்சுட்டு போனாங்க, இங்கே வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டு 20% ஆக்கிட்டாங்க அப்படின்னு நாங்கள் பதில் சொல்லுவோம். ஆனால் இப்போ நீங்கள் காங்கிரஸில் வந்து நீங்கள் வந்து இந்த வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எதிர் விமர்சனம் நாங்கள் என்ன வைக்க முடியும்? ஒரு 10 சீட்டுக்கு வந்து திமுக வந்து சரண்டர் ஆகி கிடக்குறாங்க, இல்லை அடிமையாகி கிடக்குறாங்க சொல்ல முடியுமா? எடப்பாடி சொன்னார் கேட்டால் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் அடிமையாக இருக்குன்னு சொன்னார். அந்த கேள்வியை ஈரோடு எலெக்ஷனில் அவர்கிட்ட அந்த கேள்வி நான் கேட்டேன். நான் ஒரு ஆங்கராக போயிருந்து அந்த கேள்வியை நான் கேட்டேன். யார்கிட்ட? இதே இவிகேஸ் கிட்ட கேட்டேன். என்ன சார் எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்கிறாரு, திமுகவோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் அடிமைகளாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு கேட்டேன். இப்போ இந்த அதுக்கான பதில் சொன்னார். எனக்கு நாங்கள் அடிமை இல்லை, அவர் தான் யார் அடிமை என்பது அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். ஏதோ பதில் சொன்னார். நான் தான் கேட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் சுற்றி இருந்தாங்க அவரை. நான் கேட்டேன். மீடியா சார்பாக ஒரு ஆங்கர் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டார். அந்த இடத்துல நான் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் நான் வந்து ஆங்கராக போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ நான் வந்து கேட்டேன். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு அரசியல் கட்சிக்கு விஜய் வராருன்னா அவர் வர்றதுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள், இல்லை இது சரியில்லைன்னு சொல்லுங்கள். ஆனால் வரவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இல்லை சந்தேகம் இருக்கு. ஏன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சுற்றி சப்போர்ட், மறைமுக சப்போர்ட் இருக்கா, இல்லை மறைமுக எதிர்ப்பு இருக்கா அதிகமாக? மக்கள்கிட்ட மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க, கடல் கடந்து கூட ஆர்ப்பரிக்கிறாங்க, தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்டவர் எனக்கு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட சிலர் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, விஜய் உதய் விசஸ் விஜய்ன்றாங்க. அரசியலில் எப்படி வேணாலும் மாறும். ஏன் உதய் விஜயம் கொண்டு அப்படி ஒரு சிண்டு முடிக்கிற வேலை தான் இதெல்லாம் சிண்டு முடிக்கிற. அப்படி சொன்னாரா? அப்போ விஜய் வந்து நான் வந்து திமுகவுக்கு எதிர்த்து தான் நான் வந்து என்ன கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு குணாம்சம் வந்து ஒரே மாதிரி இருக்கிறத நான் பார்க்குறேன். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற, பொறுமை கடலை விட பெருசுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பொறுமை இருக்குது, நிதானம் இருக்குது. அந்த பொறுமையும் நிதானமும் தான் அவர் வந்து இன்றைக்கி வந்து முதலமைச்சர். அதே பொறுமை நிதானம் இருக்கிறதுனால தான் என்றைக்கோ வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். அவசரப்பட்டிருந்தா அது வந்து விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போதே, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா அவர்களும் வந்து கலைஞர் அவர்களும் இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எஸ்எஸ்சிக்கு வந்து அந்த ஆர்வம் இருந்துச்சு ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும். ஆனால் நிதானமாக வந்து பார்த்திங்கன்னா தனக்கான நேரமும் காலமும் வரட்டும்னு காத்திருந்து இன்றைக்கி மிகப்பெரிய சினிமா வர்த்தகம் இருந்தால் கூட அந்த வர்த்தகத்தெல்லாம் விட்டுட்டு வர்றார். அந்த வகையில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, திரு விஜய் அவர்களுக்கும் ஒரே மாதிரியான அந்த குணத்தை நான் பார்க்குறேன். இதில் யாரும் வந்து யாருடைய இடத்த யாரெல்லாம் பிடிக்க முடியாதுமா. இன்றைக்கி வந்து பெரிய வளர்ந்த பெரிய கட்சி, இன்றைக்கி ஒரே கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக வந்து என்ன சொன்னோம், ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி திமுக வந்து வலிமையாக இருக்குது. இதே நிலையில் இப்படியே போனாலும் கூட சொல்கிறேன் நான், 2026 இவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. ஏன்னா இங்கே பல கணக்கியல் புள்ளிகள். ஆமாம்மா, நீங்க சொல்லலாம். நீங்க என்ன இப்ப நான் கேட்கிறேன், இப்ப சொன்னாங்க 2024 40% வரும்னு வந்துட்டாங்க. நீங்க வாக்கு சதவீதம் சொல்லுங்க, வாக்கு சதவீதம் சொல்லுங்க. ஏற்கனவே அதிமுக சரிஞ்சிட்டு இருக்குது. ஒரே சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்ல பாருங்க. எங்க வந்து இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பர்சனலாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பொண்ணு எடுக்க முடியாது. திமுகவில் இருக்கிற வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பொண்ணை வந்து அதிமுக இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு வந்து திருமணம் கூட பண்ணி வைக்க முடியாது. அவ்வளோ ஒரு பரம்பரை வந்து விரோதம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கே வந்து அதிமுக வாக்குகள் வந்து திமுக போச்சு. பேசி வச்சிருப்பாங்க. பேசி வைக்கல, அப்படி எப்படி பேச முடியும்? இல்ல தெரியல. இல்ல இதெல்லாம் பிரச்சனைன்னு கேட்டா, எடப்பாடி வந்து வாக்குகளை அதிமுக வாக்குகளை தக்க வைக்கிறதுக்கோ அல்லது திசை மாற்றுவதற்கோ அல்லது சொன்ன இடத்துல அந்த வாக்குகள் போகணும்னு சொல்றதுக்கோ அங்க ஒரு தகுதியில்லாத தலைவரா இருக்கிறாரு. ஒரு தலைவர் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அந்த இடத்துல நிக்க தானே சார் செஞ்சிருக்கோம். அந்த இடத்துல வந்திருக்க கூடாது. அது இல்ல நான் என்ன சொல்றேன், முதல்ல இங்கதான் பிரச்சனை என்னன்னு கேட்டா, நீங்க இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொன்னீங்க பாத்தீங்க. அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து நான் போட்டியிட மாட்டேன் தவறுன்ற நான் அதான் ஏன் பண்ணாங்க அப்படி நீங்க புறக்கணிக்கிறீங்க. அந்த வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் பதிவாயிருக்கூடாது, பிஜேபி வரக்கூடாது, தாக்கத்தை ஏற்படும். அதாவது தேர்தல் முடிவுல பெரிய தாக்கம் கேட்டா இவ்வளவு ஓட்டு வந்து போலிங் ஆகவே இல்லைங்க. காரணம் கேட்டா ஏடிஎம்கே வந்து போட்டியிடல அப்படின்னு இருந்துடணும்.
ஆனால் அங்க என்னன்னு கேட்டா அதிமுக வாக்கெல்லாம் திமுக போகுதுன்னு சொன்னாலே பிஜேபிக்கு வாக்கு இது சதவீதம் பாமக பாமக ஓரளவுக்கு தான், எல்லாம் பெரிய அளவுல சொல்ல முடியாது, சட்டமன்றத்தோட உயர்ந்திருந்துச்சு. அதுதான்மா, பெரிய அளவுல கிடையாது. ஆனால் வந்து பெரும்பாலான வாக்குகள் வந்து அதிமுக தானே போச்சு, சாரி திமுக தானே, அதிமுக வாக்குகள் திமுக போச்சு. அப்போ இந்த இடத்துல நீங்க இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தால் கூட தேர்தலில் போட்டியிடல இல்லை எடுக்க மாட்டாங்கன்றது வேற விஷயம். ஆனால் ஒருவேளை எடுத்திருந்தால் கூட கண்டிப்பாக வாக்குகள் வந்து போகாது. அப்போ அங்கே வந்து ஒரு கேப்பபிள் பர்சனாக வந்து தலைவர் லீடராக வந்து எடப்பாடி இல்லை. இப்போ அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 21% வச்சுக்கிட்டு அடுத்தது வந்து கூட்டணிக்கு சில கட்சிகளை வர வச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக வந்து சமன் செய்யலான்னு பார்க்குறாரு. இந்த 21% தேமுதிகவுக்கும் இப்போ கொஞ்சம் பங்கு இருக்குல்ல சார்? பெரிய அளவில் கிடையாது. தேமுதிக வந்து தான் உயிர் பெற்றுச்சுன்னு ஒன்றா சொல்லலாம். அதிமுகவில் வந்து தேமுதிக வந்து வந்து உயிர் பெற்றிருக்கு, வளர்ந்துருக்கு. ஆனால் தேமுதிகவில் வந்து என்ன பெரிய ப்ளஸ் இருக்குது, அதை கேட்டாலே பலரும் சொல்லுவாங்க, இங்கே கணக்கியல் புள்ளிகள். நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஜயோட வளர்ச்சி வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் வந்து தேய்மானம் அடைஞ்சு வர அதிமுக கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவரோட கூட்டணி சேர்ந்தால் பலன் தான் அவங்களுக்கு. ஆனால் விஜய் சேருவாரான்றது எனக்கு தெரியாது, அது நம்ம சொல்லவும் முடியாது, நம்ம அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் நம்ம கிடையாது. ஆனால் எதுக்காக விஜயோட வந்து அரசியலை வந்து சில பேர் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு அசைன்மெண்ட், இல்லைனா சம்மந்தமே இல்லாத வந்து செம்மலை வந்து எதுக்கு வந்து கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லணும். அவர் சொன்னாரா நான் கட்டமைப்போடு நான் கட்சியை உருவாக்கிட்டேன்னு சொன்னாரா? விஜய் எதுவுமே பேசவே இல்லை. இனிமேல் தான் பேச போகிறாரு. அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவசரமாக ஓடி வந்து அரசியலுக்கு வராதிங்கன்னு சொல்லக்கூடிய ஈவிகேசி இளங்கோவனும் இந்த பக்கம் வந்து என்ன நீங்கள் வந்து அவருக்கு அரசியல் கட்டமைப்பே இல்லைன்னு சொல்கிறவரும் சரி, இன்னும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு வராமல் உள்ளுக்குள்ளே புலம்பிட்டு இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே உள்ளடி வேலைகள் செய்கிறாங்க. எனக்கு என்ன, விஜய் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, மாநாட்டை தொடங்கக்கூடாது, மாநாட்டை நடத்தக்கூடாது, அதுக்கான உள்ளடி வேலைகளும் சிலர் செய்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல விஜய் வந்து எங்கேயும் வந்து என்னுடைய அரசியல் எதிரி இவங்க தான் சொல்லி முடிவு பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. நாளைக்கு எப்படியான நிலைகள் மாறும், யாரும் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து வாக்குகள் வந்து அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு போகுது, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இப்படி ஒரு முடிவு வந்த உடனே பட்ஜெட்டை வந்து தேமுதிகாரர் வந்து பிரேமலதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பட்ஜெட்டை வந்து ஆதரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கணக்கு பாருங்கள். நாளைக்கு ஏன் நான் சொல்கிறேன், ஒரு அனுமானமாக தான் நான் சொல்கிறேன், ஒரு யோகமாக சொல்கிறேன். நாளைக்கு இதே வந்து திமுகவும் வந்து தாவேக்காவும் கூட வந்து கூட்டணி வைக்கலாம், எது வேணால் நடக்கலாம்ல. அதுக்கு எப்படி நீங்கள் ஒரு கட்டம் கட்டுறீங்க? உதய் விசஸ் விஜய், எனக்கு அந்த வார்த்தையே பிடிக்கல. இந்த உதய் ஏன் இப்படி சொல்லுங்களேன், எடப்பாடி விசஸ் விஜய்ன்னு சொல்லுங்களேன், ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? இப்போ புரியுதுங்களா? இவங்க நோக்கம் என்னன்னு கேட்டால், இங்கே இருக்கிற அந்த நிபுணர்கள், அரசியல் நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் என்னன்னு கேட்டால் இப்படி ஒரு சிண்டு முடிச்சு விட்டாக்கா நம்ம குளிர்காயலான்ற நினைப்பு தான். அவங்களுடைய அரசியல் அவங்க பண்ணுறாங்க. இதில் வந்து நீங்கள் ஏன் இப்போ நான் கேட்குறேன், ஏன் நீங்கள் திமுக போய் கேளுங்க, ஏன் தனித்து போட்டியிடன்னு கேட்பீங்களா? எடப்பாடி கிட்ட கேளுங்க போயிட்டு தனித்து போட்டிடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன் புதுசாக ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுன்னா அவர் தனித்து தான் போட்டிடணுமா? நான் கேட்குறேன் இல்லையா? அதனால் இது வந்து நான் கேட்டால் இது ஒரு வகையான வந்து விஜய் வந்து அரசியலை தடுக்கிறதுக்கு பல உத்திகள், அந்த உத்திகள் தான் இது ஒரு உத்தி. என்ன கேட்டால் நீங்கள் வந்து தனித்து போட்டிட்டு வாக்கு சதவீதத்தை காட்டுங்க. ஸோ மாநாட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொடி எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட இருக்கும். மாநாடு திருச்சின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் எண்டில் நீங்க சொன்ன மாதிரி 4 லட்சமோ இல்ல 10 லட்சமா ஆகுறாங்களா அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல நடுவில் ஏதாவது அப்டேட்ஸ் கண்டிப்பா வரும். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றிமா, நன்றி.